கிருஷ்ணா ஓம் சாந்தி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து மசாலா பன்னீர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டான ஃபுட்டு, அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன். பரோட்டா வந்து பீஸாக வச்சு போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா எண்ணெய் எடுத்துருக்கேன். அப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கல்பாசி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அப்புறமா தூளுப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் 1 கப் தண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அப்புறமா சிக்கன் பொடி, அப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பன்னீர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் சூடு பண்ணி அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கல்பாசி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்ந்து நல்லா பொன்னிறமாகிற வரையும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா தக்காளி வதங்குற வரையும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்த்து நல்லா இந்த தக்காளி வதங்குற வரையும் வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் பொடியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த பன்னீர் கொட்டிக்கலாம். இதில் வந்து நாங்கள் சின்ன சின்ன பீசஸாக பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் பாருங்கள். இதை இப்போ இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணீர் லைட்டாக, அப்படி அதிகமாக வேணால் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கோங்க. இவ்வளோ தான் ஊற்றணும், கொஞ்சமாக. இது நல்லா வெந்தவொடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட சூப்பரான டெலிஷியஸான மசாலா பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டான ஃபுட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எந்த அன்ஹெல்த்தி ஃபுட்டும் சேர்க்கல. அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வந்து பரோட்டா வாங்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் பரோட்டா கேட்கவே மாட்டாங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க இதே தான் கேட்பாங்க. அதனால் இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஓம் சாந்தி.